எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாதகம் எழுதி தருவீங்களா? இன்ஸ்டாகிராம்லையும் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்லையும் கேட்குறாங்க, எந்த மாதிரி எழுதி தருவீங்க, ஜாதகம் எப்படி இருக்கும், கைப்பட எழுதி தருவீங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய இந்த கஸ்டமர்ஸ்க்காகவே நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ நம்ம போடுறோம். இதுதான் நம்மளுடைய ஜாதகங்க. இது நமக்கு A4 ஷீட்ல கலர் பிரிண்ட் எடுத்து 40 பேஜ் நம்ம எழுதுறேங்க, பைண்ட் பண்ணி கொடுக்குறேங்க. ஸோ இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாங்க. நம்ம முதல் பேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு விநாயகர் வணக்கம் வந்துருங்க. விநாயகரை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்துருங்க. நெக்ஸ்ட் குரு வணக்கம், குருவுக்கு எப்படி வணக்கம் சொல்றது அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் குலதெய்வ வணக்கம் அப்படின்னு இருக்கும். குலதெய்வம், நம்மளுடைய குலதெய்வத்தை எப்படி வணங்கணும்ன்ற ஒரு மெத்தடு ஜாதகத்துல கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஜாதகம் கைப்பட எழுதுறதுனால என்ன முக்கியத்துவம் அப்படிங்கறத நம்ம இந்த பேஜ்ல கொடுப்போங்க. நெக்ஸ்ட் ஜாதகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா இதுல கொடுத்துருப்போங்க. அதுக்கான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துருப்போங்க. அடுத்தது ஜாதகனுடைய டீடைல்ஸ் இருக்குங்க. பேரு, டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ், அம்மா பேரு, அப்பா பேரு, அதே மாதிரி நம்மளோட எந்த ஊர்ல பிறந்தோம், உங்க குலதெய்வம் என்ன, இதெல்லாம் டீடைல்ஸா நமக்கு வந்துருங்க. இது நம்மளுடைய போன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருப்போங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே பஞ்சாங்கத்துக்கான பேஜுங்க. இந்த பேஜ்ல நம்ம என்ன பஞ்சாங்கம் யூஸ் பண்றோம், என்ன மாதிரி மெத்தட்ல எழுதுறோம் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருவாங்க. இந்த ஜாதகம் ஃபுல்லுமே பாரம்பரிய மெத்தட்ல ரொம்ப ட்ரெடிஷ்னலா எழுதியிருப்போங்க. நெக்ஸ்ட் ராசி கட்டம் கொடுத்துருப்போம். ஜாதகனுடைய ராசி கட்டம் நம்ம கொடுத்துருப்போம். கீழே நட்சத்திரம் திரியெல்லாம் கொடுத்துருவாங்க. நவாம்ச கட்டம் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ராசி கட்டத்தினுடைய டீடைல்ஸ் ஃபுல்லுமே கொடுத்துருப்போங்க. அந்த டேபிள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் நமக்கு டிகிரி வைஸ் நம்ம கொடுத்துருப்போங்க. சோ இந்த டீடைல்ஸ் இது இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இங்க பாவகம் மெத்தட் கொடுத்துருக்கோங்க. இது டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய மெத்தட்ல நம்ம கொடுத்துருவோங்க. இது கொஞ்சம் டீப்பா பலன் பாக்குறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குங்க. இந்த பேஜ் நமக்கு ரஃப்யூஸ்க்காக நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா ராசி கட்டது எழுதணும்னா நமக்கு அதையும் நம்ம கொடுத்துருப்போங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல நமக்கு ஜாதகனுடைய ஃபுல் டீடைல் கொடுத்திருப்போம். எந்த ஊர்ல பிறந்தாங்கன்ற டீடைல் கொடுத்து அதனுடைய ஃபுல் டீடைல் கொடுத்திருப்போம். நெக்ஸ்ட் எண்கணித விவரங்கள் கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ராசி, நட்சத்திரம், இந்த ரெண்டு டீடைல்ஸையுமே ஃபுல்லா கொடுத்திருப்போங்க. இந்த பேஜ் ஃபுல்லுமே ராசியை பத்தி, நட்சத்திரத்தை பத்தி நம்ம கொடுத்திருப்போம். இதுல நமக்கு டிகிரி போடுறோம் இல்லையா, அந்த யோகம் அதெல்லாமே இதுல கொடுத்திருப்போங்க. இந்த பேஜ்ல திசை புத்திக்கான பேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த திசை புத்தி நமக்கு ஒவ்வொரு திசையும் எந்த டேட்ல தொடங்குது, எந்த டேட்ல முடியுது அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்திருப்போம். நமக்கு 9 கிரகத்துக்கான திசையும் நம்ம கொடுத்திருப்போங்க. இது கிட்டத்தட்ட ஜாதகர் பிறந்ததுல இருந்து 120 வருடங்களுக்கு தேவையான திசை புத்தியினுடைய தேதிகள் நம்ம கொடுத்திருப்போம். சோ இது மூலமா உங்களுக்கு எந்த திசை, எந்த புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத அப்பப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்ம ஜாதகத்தினுடைய ஸ்பெஷல் இதாங்க. இதுல ராசி, எந்தெந்த ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு நீங்க என்ன கடவுள் வணங்கணும், உங்க நட்சத்திரப்படி என்ன கடவுள் வணங்கணும், உங்க லக்னத்துக்கு என்ன கடவுள் வழிபடணும், அதே மாதிரி உங்களுக்கு திசை புத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசை புத்தி வரும். அந்த திசை புத்தி காலத்துல எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிற டீடைல் கொடுத்திருப்போம். இது உங்களுக்கு பரிகாரம் பண்றதுக்கு எந்த சாமியை கும்பிட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலுக்காக இந்த டீடைல் கொடுத்திருக்கோம். இது நம்ம ஸ்பெஷலா இந்த ஜாதகத்துல ஆட் பண்ணி கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இண்டெக்ஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். சோ இதான் நம்ம ஜாதகத்தினுடைய பேட்டர்னுங்க. நாம இந்த ஜாதகத்தை முழுக்க பாரம்பரிய முறைப்படி ட்ரெடிஷ்னலா கைப்பட எழுதி தரோம். நமக்கு இந்த கட்டம் அது மட்டும் தான் நம்ம கம்ப்யூட்டர்ல அச்சடிக்கிறோம். மீதி எல்லாமே கைப்பட எழுதி கொடுக்கறது தானுங்க. சோ உங்களுக்கு ஜாதகம் எழுதி கைப்பட எழுதி வேணும், ட்ரெடிஷ்னலா எங்களுக்கு தேவைப்படுதுன்றவங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம எழுதி கொடுத்துருவோம். லோக்கல் இருக்கிறவங்க நேர்ல வாங்கிக்கலாங்க. மற்றபடி தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நம்ம இந்த ஜாதகத்தை வாங்கிக்கலாங்க. குரியர் மூலமா நம்ம அனுப்பிச்சு வச்சிருவோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நாம எழுதி தரோம். நேர்லயும் கொடுக்குறோம், குரியர் மூலமாவும் கொடுக்குறோங்க. இது முழுக்க பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதப்பட்ட ஜாதகங்க. நன்றிங்க.